ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். முத்து மீனா ரவி சுருதி கிட்ட பணம் கேட்கும்போது ரவி சுருதி பணம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் முத்து மீனா நல்லா இருக்கணும்னு நினச்சாங்க. ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கவங்க இப்படி தான் ஒத்துமையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி நல்லா இருக்கணும்னு முக்கியமாக நினைக்கணும். அப்போ தான் எல்லோரும் நல்லா இருக்க முடியும். ரொம்பவுமே எமோஷனலாக யதார்த்தமாக ஸ்டோரியை சூப்பராக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்து மென்டல் விஜயா சொல்கிறதெல்லாம் சரி அப்படிங்கிற மாதிரி யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு வீட்டில் வந்து புரிஞ்சிக்காமல் பேசுகிறாங்க. அப்படி தான் இன்றைக்கான எபிசோடில் வந்து மீனாவை பேச்சு பேசுகிறாங்க. ஆனால் அண்ணாமலை கேப்டன் ஆஃப் த ஷிப் மாதிரி கரெக்டாக வந்து எல்லா இடத்துலையும் நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீ பேசுறதெல்லாம் சரி, ஆனால் சொன்னவங்க யாருங்கிற பேரை நீ சொல்லுங்கும் போதே தெரியலையா, சொன்னவங்க வந்து தப்பான ஆள் அப்படின்னு சொல்லி கரெக்டான ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. கூட்டு குடும்பத்தில் இப்படி தான் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வார்த்தைகளை கொண்டு வந்து போட்டு பிரச்சனைகளை வந்து கிளப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ எந்த உண்மையும் யாருக்கும் சொல்லலை அப்படின்னாவே அதில் ஏதோ குழப்பம் இருக்குன்னு அர்த்தம். அப்படி தான் விஜயா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை கரெக்டாக பற்ற வச்ச மாதிரி இப்போ சிந்தாமணி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி தேதி 15 நாம இருக்குதா அப்படின்னு சொல்லி மறுபடியும் விஜயா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. விஜயாவும் நாம இருக்குது, நம்ம இப்போ என்ன பண்ணி மீனாவை போக விடாமல் தடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக மொத்தத்தில் சதி செய்கிறவங்க எப்பயுமே நமக்கு உண்டான விஷயத்தை வந்து யோசனையிலே தான் இருப்பாங்க. நம்ம தான் சுதாரிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் சூப்பராக அந்த ப்ரோமோவில் காட்டிட்டாங்க. நாளைக்கான எபிசோடில் பார்த்தோம்னா அந்த ஆர்டர் விஷயமாக செய்யறதுக்கு மீனா கிளம்பி போவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தோம்னா விஜயா வந்து கை வலிக்குது கால் வலிக்குது ஒருத்தரம் கூட அதை இதை செய்யன்னு சொல்லி மீனா போக விடுறத தடுக்க தான் போகிறாங்க. ஆனால் இவங்களால் ஆர்டர் எதுவும் செஞ்சு முடிக்க முடியாமல் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்க தான் போகிறாங்க. ஆனால் ஏற்கனவே தான் சுருதி பார்த்தோம்னா வீடியோ கால் பேசுகிற மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் சூப்பராக பார்த்தா இப்போ வீடியோ காலில் பேச போகிறாங்க. முத்துக்கிட்ட எல்லா வேலையும் எந்தெந்த வேலையை எப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. முத்துக்கிட்ட எதுவும் இந்த சிந்தாமணி பிரச்சனை பண்ண முடியாது. ஏன்னா அங்கே எதுவும் பிரச்சனை பண்ணோம்னா முத்து வந்து சுழுக்கு எடுத்து விட்டுருவாரு. அதனால் வந்து முத்துக்கிட்ட யாரும் எந்த பிரச்சனையும் பண்ண முடியாது. அதனால் இங்கே மீனா சொல்ல அங்கே வந்து முத்து எல்லா வேலையும் சூப்பராக செஞ்சு முடிச்சிடுவார்னு நினைக்கிறேன். அதனால தான் ஏற்கனவே நம்ம பார்த்த ப்ரோமோவில் மீனா உன்னோட வேலையை நீ வீட்டில் இருந்தே அதாவது ஃபோன் மூலமாக வீடியோ கால்லே சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி பாராட்டோட வந்து மாலையும் போடுறாங்க. இதெல்லாம் பார்க்குற விஜயாவுக்கு சரியான வைத்தறிச்சலாக தான் இருக்கும். இன்னொரு பக்கத்து சிந்தாமணிக்கு மரணடியாக இருக்கும். ஏன்னா சிந்தாமணி வந்து இந்த ஆர்டர் செய்யலை அப்படின்னா மீனாக்கு இனிமேல் ஆர்டரே கிடைக்காது, ஏன்னா நமக்கு தான் கிடைக்கும்னு சொல்லி ரொம்ப பேராசையில் இருந்தாங்கல்ல. ஆனால் மீனா வந்து வீட்டில் இருந்து எல்லாத்தையும் சூப்பராக அவங்களோட மனசு போல் நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டாங்கல்ல. அதனால் இவங்களுக்கு நல்ல பேரும் சிந்தாமணிக்கு சரியான அசிங்கமும் கிடைக்க போகுது. அதனால் அடுத்தடுத்து வர எபிசோட் எல்லாம் சூப்பராக இருக்கும். சரி, அடுத்த வாரத்துக்கான கதை என்னவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பாக அந்த போலீஸ்காரரு அதே நேரத்தில் சீதா அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ரொமான்ஸ் ஒருத்தர் காதலிக்கிறது அந்த கல்யாணம் அப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கிடையில் கண்டிப்பாக செல்வத்தை வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. முத்து வந்து இடையில போய் வந்து நல்லா வந்து அந்த போலீஸ்காரர் மேலே கோவப்பட போகிறாரு. பார்க்கலாம் என்ன நடக்குது, இது சம்மந்தமாக என்ன ப்ரோமோ வருதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.